நாம கடந்த காலங்கள்ல இந்த விஷயத்த பண்ணியிருந்தா இப்ப நல்லா இருந்திருப்போமோன்னு சில நேரங்கள நமக்கு தோணும். ஆனா இங்க ஒருத்தனுக்கு உண்மையிலேயே கடந்த காலத்துல ஒரு விஷயத்த மாத்தக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு டூன் போட்டி. 2016 A1 பிக்சர்ஸ் தயாரிப்புல ஃபுஜி டிவில வெளிவந்த எரேஸ்ட்ங்கிற ஒரு ஜப்பானிய அனிமே தொடரோட விமர்சனத்தை தான் இன்னைக்கு நம்ம டூன் போட்டி விமர்சனத்துல பார்க்க போறோம். 2012 வெளிவந்த போக்கு டக்கேகா இனாயமச்சிங்கிற ஒரு மாங்காவை தெளிவித்தான் இந்த எரேஸ்ட் அனிமே தொடரை எடுத்திருக்காங்க. இந்த தொடரோட ஸ்கிரிப்ட டக்கு ஹிசிமோட்டோங்கிறவர் தான் எழுதியிருக்காரு. மேலும் டொமோஹிகோ இட்டோங்கிறவர் தான் இயக்கியிருக்காரு. இந்த தொடர்ல மொத்தம் 12 எபிசோடுகள் இருக்கு. ஒவ்வொரு எபிசோடும் 20 நிமிஷம் வரைக்கும் ஓடுது. சரி, இந்த எரேஸ்ட் தொடரோட விமர்சனத்துக்கு போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த தொடரை பார்த்துட்டு வந்துருங்க. ஏன்னா ஒரு சில ஸ்பாயில்ஸ் இருக்க போகுதுங்க. 2006 ஜப்பான்ல ஷிபாங்கிற நகரத்துல போராடிட்டு இருக்கிற ஒரு மாங்கா ஆர்டிஸ்ட் தான் 29 வயசு வாலிபனான சட்டோரு ஃபுஜினாமா. அவன் பார்ட் டைமா ஓவசி பீஸாங்கிற ஒரு பீஸா கடைக்கு டெலிவரி வேலையும் செஞ்சுட்டு இருக்கான். நம்ம சட்டோரோவுக்கு ஒரு வினோதமான சக்தி இருக்குங்க. ஏதாவது ஒரு அசம்பாவித சம்பவம் நடக்கிறதுக்கு ஒரு சில நிமிஷங்கள் பின்னோக்கி போய் அந்த அசம்பாவிதத்தை தடுக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அந்த மாதிரி சம்பவங்கள் நடக்க போகுதுன்னு நம்ம சட்டோரோவுக்கு ஒரு ஊதா நிற ஒளிரும் பட்டாம்பூச்சி மூலம் எச்சரிக்கை சமிக்க வரும். தனக்கு இருக்க இந்த வினோத சக்தியை ரிவைவல்னு சொல்லிக்கிறான் சட்டோரு. இவனோட இந்த சக்தியை வச்சு தறிகட்டி தாறுமாறா ரோட்ல ஓடிட்டு இருக்க ஒரு ட்ரக்கை திசை திருப்பி ஒரு சின்ன பையனோட உயிரை காப்பாத்தினான் சட்டோரோ. இந்த சம்பவத்தினால பாதிக்கப்படுற சட்டோரோ ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆகிறான். சுயநலம் இழந்து ஆழ்ந்த தூக்கத்துல இருக்க சட்டோரோவுக்கு கடந்த கால நிகழ்வு ஒண்ணு கனவுல வருது. அதுல சட்டோரோ சின்ன வயசு பையனா இருக்கிற மாதிரியும் சிவப்பு வண்ண உடையணிஞ்ச அவன் வயசு பொண்ணு ஒன்னும் ஒரு பார்க்ல தனியா நிக்கிற மாதிரி காட்சி வந்து போகுது. இதுக்கப்புறம் பீஸா கடையில கூட வேலை செய்யற ஐரி கட்டாஹிரிங்கிற ஹைஸ்கூல் போற பொண்ணு சட்டோரோவை பார்க்க ஆஸ்பத்திரிக்கு வரா. அவனோட வீர தீர செயலை சொல்லி பாராட்டுறா. ஆஸ்பத்திரியில இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வர சட்டோரு வீட்டுல அவன் அம்மா சாச்சிகோ ஃபுஜினாமா வந்திருக்கிறதா பாக்குறான். அந்த சமயம் டிவியில 1ஆம் வகுப்பு படிக்கிற சின்ன பொண்ணு காணாம போய் திரும்ப கிடைச்சிட்டதா செய்தி வருது. இந்த செய்தியை பார்த்துட்டு இருக்க சாச்சிகோ சட்டோரு கிட்ட 18 வருஷத்துக்கு முன்னாடி நீ 5ஆவது படிக்கும் போது நடந்த சம்பவம் உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேக்குறா. அன்னைக்கு உன்னோட உயிருக்கும் ஆபத்து இருந்துச்சுன்னு சொல்றா. தன்னோட அம்மா சொன்ன வார்த்தைகளை கேட்ட பிறகு படுக்கையை போற சட்டோரு 18 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவங்களை மெல்ல அசை போடுறான். சட்டோரு 5ஆவது படிக்கும் போது அவனோட 2 கிளாஸ்மேட்ஸ் கடத்தப்பட்டு கொல்லப்படுறாங்க. அந்த சமயம் சட்டோரு மற்றும் அவன் வயசு பசங்க எல்லாத்துக்கும் பிடிச்ச 20 வயசு நிறைஞ்ச யுக்கிசான் அழைக்கப்படுற ஜுன் சுராட்டாரிய 6 மாசம் கழிச்சு போலீஸ் தொடர் கடத்தல் கொலைகளுக்கு யுக்கிசான் தான் காரணம்னு கைது பண்றாங்க. மறுநாள் காலையில அம்மா கூட கடைக்கு போயிட்டு திரும்புற சட்டோரோவுக்கு திரும்பவும் ரிவைவல் உணர்வு ஏற்படுது. தன்னை சுத்தி ஏதோ தப்பு நடக்க போகுது, ஆனா அது என்னன்னு கண்டுபிடிக்க முடியாம திணறான் சட்டோரு. அவன் அம்மா சாச்சிகோ கிட்ட சுத்தி முத்தி ஏதாவது தப்பு நடக்கிற மாதிரி தெரிஞ்சா பார்த்து சொல்ல சொல்லி எச்சரிக்கிறான். இந்த சமயம் ஐஸ்கிரீம் சாப்பிடுற ஒரு சின்ன பொண்ணு கூட போற ஆளை கவனிக்கிறா சாச்சிகோ. அந்த ஆளு அந்த பொண்ணை அங்கேயே விட்டுட்டு அவன் மட்டும் தனியா அவனோட வேன்ல போறான். அந்த ஆளை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சந்தேகப்படுற சாச்சிக்கோ அவன் போன வண்டியை தன்னோட போன்ல போட்டோ எடுக்கிறா. அப்ப இங்க சட்டோரு கூட பீஸா கடையில வேலை செய்யற ஐரி வர சாச்சிக்கோ அவளை வீட்டுக்கு சாப்பிட அழைக்கிறா. ஐரி, சட்டோரு, சாச்சிக்கோ 3 பேரும் சட்டோரு வீட்டுக்கு போறாங்க. முன்ன வண்டியில போன அந்த மர்ம ஆசாமி இவங்க 3 பேரையும் வண்டியில இருந்தபடியே நோட்டம் விடுறான். அதுக்கப்புறம் சாப்பாடு முடிஞ்சு ஐரி அவ வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுட்டு வீடு திரும்புறான் சட்டோரு. அப்ப சாச்சிக்கோ சட்டோரு கிட்ட மதியம் நடந்த சம்பவத்தை பத்தி பேசுறா. தெரிஞ்சோ தெரியாமலோ நாம ஒரு குழந்தை கடத்தல் சம்பவத்தை தடுத்திருக்கோமோன்னு தோணுது அப்படின்னு சொல்றா. மறுநாள் சட்டோரு 18 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கடத்தல் மற்றும் தொடர்கலைகள் பத்தி தேடி படிக்கிறான். ஹினாசுகி காயோங்கிற பேர்ல இறந்து போன பொண்ணோட போட்டோவை பாக்குறான். அப்போதான் சட்டோருவுக்கு ஞாபகம் வருது. முன்ன தான் கண்ட கனவுல வந்த சிவப்பு நிற உடனிஞ்ச பொண்ணு தான் ஹினாசுகினோ அவ தன் கூட படிச்சவள்னு சட்டோருக்கு நினைவு வருது. அந்த பொண்ணு கூட அவன் அவ்வளவா பழகுனது இல்ல. ஹினாசுகிய எப்பவுமே பார்க்ல தனியா பார்த்திருக்கதாகவும் அவ இறக்குறதுக்கு முன்னாடியும் அவளை அங்கேதான் கடைசியா பார்த்ததாகவும் சட்டோருக்கு ஞாபகம். அன்னைக்கு அவ கூட அவ வீடு வரைக்கும் தான் போயிருந்தா அவளுக்கு இந்த கதி ஏற்பட்டிருக்காதுன்னு என்னால அவளை காப்பாத்திருக்க முடியும்னு சட்டோரு தான் அம்மா சாச்சியோ கிட்ட கதறி அழுகுறான். இந்த சம்பவத்தை தான் தான் ரொம்ப மறக்க முயற்சி பண்ணதாகவும் அதைத்தான் அவனோட அம்மாவும் மறக்க செஞ்சதாகவும் சட்டோரும் நினைக்கிறான். சூப்பர் மார்க்கெட்ல பொருட்கள் வாங்குற சாச்சிக்கோ அந்த நாள் நடந்த கடத்தல் சம்பவத்தை திரும்ப திரும்ப நினைவுல அசை போடுறா. அந்த மர்ம ஆசாமி தன்னை பார்த்ததும் தான் கடத்தல கைவிட்டானா? அவன் போன வண்டி ஏன் வாடகை வண்டியா இருக்கணும்? அவன் ஏன் தன்னை பார்த்தது முகத்தை மறைச்சுக்கிட்டான்? எனக்கு ஏன் அந்த ஆளை எங்கேயோ பார்த்த மாதிரி தோணணும்? ஒருவேளை தனக்கும் அவனுக்கும் முன்னமே அறிவும் இருக்கா? இப்படி ஆழ்ந்து யோசிக்க சாச்சிக்கோவுக்கு ஒரு வழியா அந்த ஆள் யாருன்னு புலப்பட்டுருச்சு. தான் கண்டுபிடிச்சது மட்டும் உண்மைனா 18 வருஷம் நடந்த தொடர் கொலைகள்ல கைதான ஜுன் சிரட்டோரி ஒருவேளை கொலையாளியா இல்லாம கூட இருக்கலாம்னு நினைக்கிறா சாச்சிக்கோ. வீட்டுக்கு வர சாச்சிக்கோ தான் கண்டுபிடிச்ச உண்மையை சட்டோரு கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறா. நினைச்சதுதான் தாமதம். அவ பின்னாடி வந்த கொலைகாரன் சாச்சிக்கோவை கத்தியாலே குத்தி சாச்சிடுறான். ரத்த வெள்ளத்துல குத்துயிரும் கொலையுரமா இருக்க சாச்சிக்கோ தான் மகன் சட்டோரோவுக்கு போன் பண்ண முயற்சிக்கிறா. அதுக்குள்ள எல்லாமே முடிஞ்சிருது. வேலையை விட்டு வீடு திரும்புறான் சட்டோரு. அப்ப அவனை கடந்து ஒரு ஆள் போறத கவனிக்கிறான். பின்ன வீட்டுக்குள்ள போற சட்டோரு அவன் அம்மா ரத்த வெள்ளத்துல கிடக்கிறத பார்த்து அதிர்ச்சி அடையறான். அப்ப பக்கத்து வீட்டு அம்மா சட்டோரு கீழே படிஞ்சிருக்க ரத்தக்கரையை பார்த்து கத்தி
கத்தி கூச்சல் போட கடைசியில போலீஸ் அங்க வருது. சட்டோரு கையில ரத்தக்கரையோட இருக்கிறத பாக்குற போலீஸ் சட்டோரு தான் இந்த கொலையை செஞ்சிருக்கணும்னு அவனை கைது பண்ண முற்படுறாங்க. தன்னோட அம்மாவை தான் கொலை பண்ணலன்னு அலறி அடிச்சுட்டு ஓடுறான் சட்டோரு. அந்த சமயம் ஒளிரும் மூதா பட்டாம்பூச்சி வர சட்டோருவுக்கு ரிவைவல் சம்பவம் நடக்க போகுதுன்னு தெரியுது. சட்டோருக்கு என்ன நடந்துச்சுனே தெரியல. கண் முழிச்சு பாக்குற சட்டோரு தன்னுடைய 10 வயசு உடம்புல தான் இருக்கிறத உணர்றான். முன்ன நடந்த ரிவைவல் சம்பவங்கள் மாதிரி சட்டோரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் பின்னோக்கி போகல, 18 வருஷம் அவன் பின்னோக்கி போயிருக்கான். 1988 வருஷம் பிப்ரவரி 15ஆம் தேதி ஹொக்கைடுங்கிற நகரத்துல இருக்க தான் படிச்ச ஸ்கூலுக்கு போறான் சட்டோரு. என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு புரியாம இருக்க சட்டோரு எதிர்காலத்துல இறந்து போன தன்னோட அம்மாவை இப்ப உயிரோட பார்க்க முடியும்னு ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு ஒரே ஓட்டமா ஓடி போறான். வீட்டுல சட்டோருவோட அம்மா சாச்சிகோ வர சட்டோரு கண் கலங்கி போயிடுறான். 2006ல இருந்து 18 வருஷம் பின்னோக்கி வந்ததை உணர்ற சட்டோரு இது கண்டிப்பா ரிவைவல் தான் புரிஞ்சுக்கிறான். தன்னோட அம்மா உயிரை காப்பாத்த தனக்கு கிடைச்ச ஒரே வாய்ப்பு இதுதான் உணர்றான். தான் பள்ளி நாட்கள் நடந்த தொடர் கடத்தல்கள் மற்றும் கொலைகள்ல சம்பந்தப்பட்ட அதே கொலையாளி தான் தன்னோட அம்மா கொலைக்கும் காரணம் புரிஞ்சுக்கிற சட்டோரு தான் பள்ளி நாட்கள் நடக்கிற கடத்தல்களை எப்படியாவது தடுத்து நிறுத்திட்டா எதிர்காலத்துல தன்னோட அம்மா உயிரை காப்பாற்ற முடியும்னு நம்புறான். கொலைகாரனை எதிர்த்து சண்டை போட்டு குற்றங்களை தடுக்கிற அளவுக்கு சட்டோரு ஒன்னும் 2006ல இருக்க 29 வயசு இளைஞன் இல்ல. 1988ல ஸ்கூலுக்கு போற ஒரு 10 வயசு சின்ன பையன் தான் அவன். அந்த 10 வயசு பையனால என்ன முடியுமோ அதைத்தான் சட்டோரு பண்ண முடியும். இப்படி கடந்த காலத்துல இருக்க சட்டோரு அந்த தொடர் கடத்தல்களை தடுத்து நிறுத்தினானா இல்லையா? அது மூலம் 2006ல இருக்க தன்னோட அம்மா உயிரை காப்பாத்தினானா இல்லையா? உண்மையான கடத்தல்காரன் தான் யாரு? அவன் எதுக்கு இதெல்லாம் பண்றான்? சட்டோரு அந்த கடத்தல்காரனை சந்திச்சானா இல்லையா? இப்படி பல கேள்விகளுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா விடை சொல்லி இருக்க ஒரு டைம் டிராவல் மிஸ்ட்ரி த்ரில்லர் அனிமே தொடர் தான் இந்த எரேஸ் தொடர். எனக்கு இந்த எரேஸ் தொடர் ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதுக்கு மிக முக்கிய காரணம் இந்த தொடரோட கதை தான். கடந்த காலத்துல ஒரு 10 வயசு பையன் அந்த சமயம் நடக்கிற கடத்தல்களை தடுத்து நிறுத்தினா எதிர்காலத்துல தன்னோட அம்மாவோட உயிரை காப்பாத்தலாம். இந்த மையக்கருத்துல இருந்து எங்கேயுமே விலகாம பிசிறு தட்டாம படைச்சிருக்காங்க. ஒவ்வொரு எபிசோட்லயும் அடுத்து என்ன நடக்கும்னு விறுவிறுப்பு குறையாம கொண்டு போயிருக்காங்க. அடுத்து இதுல வர கதாபாத்திரங்கள் பள்ளி காலத்துல சட்டோரு நண்பர்களா வர ஹினாசுகி, கென்யா, ஒசாமு, ஹிரோமி, காசு போன்ற கதாபாத்திரங்கள் நம்மளுடைய பள்ளிகால நட்பு வட்டாரத்தை ஞாபகப்படுத்துது. மேலும் சட்டோரு ஹினாசுகி இடையேயான காட்சிகள் ரொம்பவே குறும்புத்தனமாகவும் அக்கறையாகவும் இருக்கு. நமக்கு பார்க்க ரசிக்கும்படியா இருக்கு. ஒரு சில கதாபாத்திரங்கள் நம்ம வெறுத்து தள்ளுற அளவுக்கு இருக்கு. எனக்கு பிடிச்ச கதாபாத்திரம்னா அது சட்டோரு அம்மாவான சாச்சிகோ ஃபுஜினாமா கதாபாத்திரம் தான். என்னதான் சட்டோரு அவன் அம்மாவை மீறி சில காரியங்கள் செஞ்சாலும் சாச்சிகோ அதை சுலபமா கண்டுபிடிச்சிருவா. சாச்சிகோ ரொம்ப தைரியசாலியும் நல்ல சமயோஜித புத்தியும் கொண்டவ. அடுத்ததா டைம் டிராவல் பத்தி சொல்லியே ஆகணும். இத டைம் டிராவல்ங்கிறத விட டைம் லூப் கான்செப்ட்னே சொல்லணும். நம்ம மாநாடு படத்துல சிம்பு சிஎம் கொலையை தடுக்க போவாரே அதே கான்செப்ட் தான் இங்க. சட்டோரு தன்னோட அம்மா உயிரை காப்பாத்த 10 வயசான தன்னோட பள்ளிக்கால நினைவுகள்ல காலப்பயணம் போறான். நாம குழம்பும்படி இல்லாம ரொம்ப தெளிவா எழுதியிருக்காங்க. என்னதான் சின்ன பையன் உடம்புல சட்டோரு இருந்தாலும் அவனோட மைண்ட் வாய்ஸ் எல்லாம் 29 வயசு சட்டோருவா தான் யோசிக்கிறான். அடுத்து அந்த கடத்தல்கார கதாபாத்திரம் அவன் யாருன்னு அங்கங்க கொஞ்சம் நமக்கு துப்பு கொடுத்திருப்பாங்க. யார் அந்த கடத்தல்காரன் என்ன செய்ய காத்திருக்கானோன்னு கடைசி வரைக்குமே அந்த சஸ்பென்ஸை கொண்டு போயிருப்பாங்க. சொல்ல போன அந்த கதாபாத்திரத்தினாலதான் இந்த கதை இவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கு. இந்த தொடர்ல மேலும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்குங்க. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒன்னு இருக்கு. கூவுடா. அதாவது நிகழ்கால சம்பவங்கள் எல்லாத்தையும் 16:9 ஃபுல் ஸ்கிரீன் ஆஸ்பெக்ட் ரேஷியோலையும் மேலும் கடந்த கால அல்லது சட்டோருவோட சிறு வயசு சம்பவங்கள் எல்லாத்தையும் 2.39:1 சினிமாட்டிக் வைஸ் ஸ்கிரீன்லையும் காட்டியிருக்காங்க. அடுத்து இந்த தொடரை பார்த்த முக்கால்வாசி பேருக்கு இந்த கிளைமேக்ஸை ஏத்துக்கொள்ள முடியாத அளவுக்கு இருக்கும். சாதாரணமா எல்லா கதைகள்லயுமே பார்வையாளர்கள் ஏத்துக்கொள்ளக்கூடிய கிளைமேக்ஸ் தான் வச்சுதான் முடிச்சிருப்பாங்க. இங்க அதுக்கு எதிர்மறையா இருக்கும். கற்பனை கதை தான், ஆனாலும் அந்த கதாபாத்திரங்கள் கடந்து வர காலங்கள் நிகழ்வுகள் மூலம் உண்மைக்கு நெருக்கமா கொடுத்திருக்காங்க. அது ஒரு சில பேருக்கு ஏத்துக்கொள்ள முடியாத அளவுக்கு இருக்கலாம். ஆனா எனக்கு கிளைமேக்ஸ் ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த முடிவை தான் கொடுக்கணும்னு படைப்பாளர்கள் எங்கேயுமே சமரசம் செஞ்சுக்கல. நீங்க இதுவரை இந்த எரேஸ்ட் அனிமே தொடரை பார்க்கலைன்னா கட்டாயமா போய் பாருங்க. நம்ம டூன்பட்டி சார்பா பரிந்துரைக்கிற பார்க்க வேண்டிய அனிமேக்கள்ல இதுவும் ஒண்ணு. ஒரு சில காட்சிகள் குழந்தைகள் பார்க்க ஏற்புடையதல்ல. கண்டிப்பா 13 வயசுக்கு மேல உள்ளவங்க மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு விறுவிறுப்பான சைக்காலஜிக்கல் த்ரில்லர் அனிமே தொடர் தான் இந்த எரேஸ்ட்.